காடுகளுக்குள் எங்கெல்லாம் திருத்தலம் இருக்கிறதோ அந்த திருத்தலத்திற்கு அனைத்திற்கும் சென்று வணங்கி வந்த பெருமை வீரப்பனாரையே சாரும். ஒரு நாள் கூட இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததில்லை. குளித்து முடித்துவிட்டு ஒரு நாள் கூட திருநீறு நெத்தியில் பூசாமல் அவர் வாழ்ந்ததே கிடையாது. காலையில் எழுந்ததும் காலைக்கடன்கள் முடித்துவிட்டு துப்பாக்கியை கொண்டு போய் ஒரு பாறையிலே வைத்துவிட்டு தன் பைக்குள் இருக்கிற ஊதுபத்தியை எடுத்து கொளுத்தி சூடத்தை வைத்து அது நெருப்பு மூட்டி வணங்குகிற பெருமை. தெற்கு புறமாக கெவிலி சத்தம் கேட்டால் தனக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்று பெரிதும் நம்பினார். வடக்கு புறம் கெவிலி சத்தம் கேட்டால் ஏதோ நமக்கு துரோகம் இழைக்கப் போகிறது, ஏதோ துன்பங்கள் வரப்போகிறது என்று யோசித்துக் கொள்வார். அவர் பெரிதும் நம்பக்கூடிய சந்திரியூர் முனியப்ப சாமி மட்டுமல்ல, சோழிகளை உருட்டி ஒற்றை படையில் அது விழுந்தால் தனக்கு சாதகம் என்றும், இரட்டை படையில் விழுந்தால் தனக்கு மோசம் என்றும் உணர்ந்து கொண்டு ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களும் காட்டை விட்டு வெளியிலே வந்து சில வேலைகளுக்காக அனுப்பப்படுகிற போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டது போது அன்றைக்கிரவு கனவிலே தன் பல்லு 2 விழுந்து விட்டது, ஏதாவது தவறுதலாக நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்ததும் தன்னுடைய இன்றும் அழகாக மலையினுடைய அடிவார பகுதியில் அமைந்திருக்கிற அந்த பெருமாள் திருத்தலம், கண்கொள்ளா காட்சியாக வீரப்பனார் அவர்கள் கட்டிய திருத்தலம் இன்றும் காட்சி தருகிறது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வீரப்பனுக்கு நிறைய தெய்வங்கள் மேல ஈடுபாடுகள் இருந்தது. காட்டுக்குள்ள வீரப்பன் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டார், சில மூட நம்பிக்கைகளும் வீரப்பனுக்கு இருந்ததுன்றாங்களே, அதை பத்தி சொல்ல முடியுமா? வீரப்பனாரின் குலதெய்வ வழிபாட்டு முறை என்பது பொக்கிஷமான விடயங்களில் ஒன்று. அவர் குலசாமி என்பது கருங்கலூருக்கு பக்கத்திலே இருக்கிற சந்திரியூர் என்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற முனியப்ப சாமி தான் அவருடைய மூதாதையர்களுடைய வழிபாட்டு திருத்தலமாக இன்று இருக்கிறது. தனது 17 வயது வரை அந்த திருத்தலத்திற்கு சென்று முடியை காணிக்கையாக்கிய பெருமை வீரப்பனாருக்கு உண்டு. அதேபோல் செட்டிப்பட்டி காவிரிக்கரையின் ஓரமாக இருக்கிற முனியப்ப சாமி திருத்தலத்திலும் அவர் பலமுறை வந்து வணங்கி செல்வதுண்டு. தருமபுரி மாவட்டம் ஏமனூரில் இருக்கிற மாரியம்மன் திருத்தலத்திற்கு தினந்தோறும் சாமி கும்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். காடுகளில் அந்த பகுதியில் அவர் நடமாடுகிற போது பூதிப்படுகாவிலிருந்து தப்பித்து வந்ததற்கு பிறகு ஏமனூரை நோக்கி வந்த வீரப்பனார் அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து அழகு பார்த்து தங்கியிருந்த இடம்தான் ஏமனூர் மாரியாத்தா திருத்தலம். தினந்தோறும் வணங்குகிற அந்த தெய்வ உருவ வழிபாட்டை வீரப்பனார் அவர்கள் ஏமனூரில்தான் கற்றுக்கொண்டார் என்பது பொருத்தமாக இருக்கும். தனது தோட்டத்தின் அருகே, தனது வயற்காட்டின் அருகே இருக்கிற ஏரிக்கரையின் தெற்கு புறத்தில் இருக்கிற முனியப்ப சாமியை வணங்கிவிட்டு தான் தினந்தோறும் ஆடு மாடு மேய்க்க செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் வீரப்பனார் அவர்கள். தான் சொந்த கிராமத்தில் இருக்கிற கோபிநத்தத்தில் மாரியம்மன் திருத்தலத்தை அதனுடைய திருவிழாவை நடத்துவதற்கு முன்னாடி நின்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்த குடும்பமாக வீரப்பனாருடைய தந்தையார் குடும்பம் கூசிய முனுசாமி அவர்களையே சாரும். அங்கே பூசாரி முறைகள் இன்றும் பின்பற்றப்படுகிறது. ஆக மாரியம்மன் திருத்தலத்தையும் அவர் வேண்டி விரும்பி வணங்கி வந்தார். அதையெல்லாம் தாண்டி ஒகனேக்கல் செல்லுகிற வழியிலே முனியப்ப சாமி திருத்தலத்தில் ஒரே ஒரு வேலில் இருக்கிற அந்த முனியப்ப சாமி திருத்தலத்திலும் போய் அடிக்கடி ஆடு மாடு மேய்க்கிற காலகட்டங்களில் அந்த தெய்வ வழிபாட்டு முறையையும் கற்று தேர்ந்திருக்கிறார். அவர் மாரியாத்தா பாடல் என்பது மிக பிரசித்தி பெற்ற பாடலாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் விளங்குகிறது. அந்த மாரியாத்தா பாடலுக்காக நடனமாடுகிற விதம் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தும். 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ஆட்டம், துண்டை கையிலே விடுத்து கொண்டு அந்த ஆடுகிற அழகுமுறை அற்புதமானவை. காடுகளுக்குள் எங்கெல்லாம் திருத்தலம் இருக்கிறதோ அந்த திருத்தலத்திற்கு அனைத்திற்கும் சென்று வணங்கி வந்த பெருமை வீரப்பனாரையே சாரும். ஒச்சடப்பன் திருத்தலம் என்பது சேலம் மாவட்டம் பெரியதண்டா வனப்பகுதிக்குள் இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கிற ஒரு திருத்தலமாகும். அந்த திருத்தலத்தில்தான் டிஎப்போ சீனிவாசன் படுகொலைக்கு பிறகு நேர்ந்து இருந்த நேர்த்திக்கடனை சரி செய்வதற்காக 5 கிலோவில் வெங்கல மணி அடித்து கொண்டு போய் அங்கே அந்த திருத்தலத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி
இன்றும் அந்த மணி அழகாக காட்சியளிப்பதை கண்முன் விரித்து பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி காலையில் எழுந்ததும் காலைக்கடன்கள் முடித்துவிட்டு துப்பாக்கியை கொண்டு போய் ஒரு பாறையிலே வைத்துவிட்டு தன் பைக்குள் இருக்கிற ஊதுபத்தியை எடுத்து கொளுத்தி சூடத்தை வைத்து அது நெருப்பு மூட்டி வணங்குகிற பெருமை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட 108 திருத்தலங்களை தன் மனதிற்குள் உதடு வழியாக உச்சரித்து வணங்குகிற தன்மை, கிழக்கு பக்கம் பார்த்த வணங்குகிற அந்த பொறுமை, கடைசியாக முடிக்கிற போது அவர் மாதேஸ்வரா என்று முடிப்பார், முருகா என்று முடித்து கொள்வார். அப்படித்தான் அவருடைய தெய்வ வழிபாட்டு முறை என்பது மிக சிறந்த முறையாக இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உறங்குகிற போது அவர் தன் மனதிற்குள் என்னென்ன சாமிகளை நினைத்து கொள்ளுகிறார் என்றால், தன் சொந்த ஊரில் இருக்கிற மாரியம்மாளையும் முனியப்பனையும் சந்திரியூர் முனியப்ப சாமியையும் நினைத்து தான் ஒவ்வொரு நாள் இரவும் படுப்பார். மூட நம்பிக்கையில் ஓரளவுக்கு எனும் திளைத்திருந்தார் வீரப்பனார் அவர்கள். தெற்கு புறமாக கெவிலி சத்தம் கேட்டால் தனக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்று பெரிதும் நம்பினார். வடக்கு புறம் கெவிலி சத்தம் கேட்டால் ஏதோ நமக்கு துரோகம் இழைக்கப் போகிறது, ஏதோ துன்பங்கள் வரப்போகிறது என்று யோசித்து கொள்வார். அதேபோல் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நல்ல பாம்புகள் சென்றால் சகுனம் சரியில்லை என்று முடிவெடுத்து கொள்ளுவார். அதைவிட இன்னும் சிறப்புக்குரிய விடயம் என்னவென்றால், குளித்து முடித்துவிட்டு ஒரு நாள் கூட திருநீறு நெத்தியில் பூசாமல் அவர் வாழ்ந்ததே கிடையாது. ஆக ஒவ்வொரு திருத்தலத்திலும், ஏன் எடுத்துக்காட்டாக மாதேஸ்வரன் மலை பகுதிகளுக்கு வருகிற போது சின்ன மாதேஸ்வரன் என்கிற இடத்திலே அந்த மாதேஸ்வரனுக்கு சாமி கும்பிட்டு விட்டு தன் கையிலே இருக்கிற காசை எடுத்து காணிக்கையாக்கி விட்டு சூடத்தை கொளுத்தி வணங்கிவிட்டு சென்ற வரலாறுகள் இன்றளவும் மறக்க முடியாதவை. அதேபோல் மணிக்கரை என்கிற இடத்தின் உச்சியில், மலை உச்சியில் அந்த வேல்கள் நிறைந்த ஒரு திருத்தலம், அந்த திருத்தலத்திற்கும் சென்று அரை மணி நேரமாக நின்று அந்த திருத்தலத்திடம் கோரிக்கை வைத்து வருவது வாடிக்கையாக வைத்திருந்தார் அந்த வனப்பகுதிக்கு சுற்றுகிற போது. ஆக இறை வழிபாட்டு முறை என்பது எல்லை தெய்வங்களை, குறிப்பாக தமிழ் கடவுள்களை முறையாக வேண்டி தன்னுடைய வாழ்வியல் பயணத்தை ஒவ்வொரு நாளும் தொடங்குவார். அதோடு மட்டுமல்ல, பெரியதண்டா மேற்கு பகுதியிலும் பெச்சிலிட்டினுடைய கிழக்கு பகுதியிலும் அமைந்திருக்கிற பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வணங்கிய பெருமை, அவர் காலகட்டங்களில் சந்தன மரங்களை விலைக்கு வாங்கி ஒரு இடத்தில் அடுக்குகிறார் என்றால் அது பெச்சிலிட்டி மலை பகுதிகளில் அதிகமாக அடுக்கி வைத்தது. அதற்கு பாதுகாப்பாக பெச்சிலிட்டியில் இருக்கிற பெருமாள் திருத்தலம்தான் தன்னை பாதுகாத்திருக்கிறது என்றை பெரிதும் நம்பினார். அதோடு மட்டுமல்ல, 1979ஆம் ஆண்டு மாதேஸ்வரம் மலைக்கு நேராக தன் தோட்டத்தில், தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பெருமாள் கோவில் என்கிற அற்புத திருத்தலத்தை கட்டி அதற்காக ஒரு மிகப்பெரிய இரும்பு உண்டியலை வாங்கி அந்த திருத்தலத்திற்காக தண்ணீர் வேண்டும், வருகிற பக்தர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக தன் சொந்த நிலத்திலேயே கிணறு வெட்டி அதற்கு மோட்டார்கள் இணைத்து தன்னுடைய இன்றும் அழகாக மலையினுடைய அடிவார பகுதியில் அமைந்திருக்கிற அந்த பெருமாள் திருத்தலம், கண்கொள்ளா காட்சியாக வீரப்பனார் அவர்கள் கட்டிய திருத்தலம் இன்றும் காட்சி தருகிறது. ஆக இறை மீது மிகுந்த அளவற்ற நம்பிக்கையும் மிகுந்த ஈடுபாடும் கொண்ட வீரப்பனார் அவர்கள் 36 ஆண்டு காலம் மானாந்தரக்காடுகளில் தன் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார் என்றால், அவர் பெரிதும் நம்பக்கூடிய சந்திரியூர் முனியப்ப சாமி மட்டுமல்ல, காடுகளுக்குள் இருக்கிற அனைத்து முனியப்ப சாமிகளும், ஒச்சரப்பன் திருத்தலமும், பெச்சிலிட்டி பெருமாள் திருத்தலமும், மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வராவும் அவருக்கு உறுதுணையாக இருந்தது என்று பெரிதும் நம்பி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததில்லை. கெவிலி சத்தங்களை குறிவைத்து பார்த்து கேட்காமல் இருந்ததில்லை. சோழிகளை உருட்டி ஒற்றை படையில் அது விழுந்தால் தனக்கு சாதகம் என்றும், இரட்டை படையில் விழுந்தால் அதற்கு தனக்கு மோசம் என்றும் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் சோழி உருட்டுகிற போது இறைவனை வான் நோக்கி பார்த்து வணங்கிவிட்டு உருட்டுகிற தன்மையும், இரவில் உறங்குகிற போது கனவில் ஏதாவது ஒரு செய்தி வறுமையானால் அந்த செய்தியை தோழர்களிடம் பகிர்ந்து கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார். எடுத்துக்காட்டாக வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு சரவணன் அவர்களும்
ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களும் காட்டை விட்டு வெளியிலே வந்து சில வேலைகளுக்காக அனுப்பப்படுகிற போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டது போது அன்றைக்கிரவு கனவிலே தன் 2 பல்கள் உடைந்து விழுந்ததாகவும் அதை அனைத்து தோழர்களிடம் பகிர்ந்து கொண்டு பல்லு 2 விழுந்து விட்டது, ஏதாவது தவறுதலாக நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்ததும் பிறகு அந்த இருவர் கைது செய்யப்பட்ட நிகழ்வும் ஒத்துப்போனதை சொல்லி வருத்தமுட்ட சம்பவங்களும் தன் வாழ்நாளில் இன்றும் என்னால் மறக்க முடியாத சம்பவமாக இருக்கிறது. ஆகையால் மூட நம்பிக்கைகளை உள்வாங்கிக் கொண்ட வீரப்பனார் அவர்கள் எல்லை தெய்வங்களை ஒரு நாளும் வணங்காமல் எந்த இடத்திற்கும் சென்றதில்லை என்பதுதான் வரலாறு. வணக்கம்.